Behanceல 24 மில்லியனுக்கு மேல அக்கவுண்ட்ஸ் இருக்கு. அண்ட் நம்மளை சுத்தி நிறைய எடிட்டர்ஸ், கிராஃபிக் டிசைனர்ஸ் அண்ட் அனிமேட்டர்ஸ்னு எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதுல எப்படி என்னுடைய போர்ட்ஃபோலியோவை மத்தவங்க போய் பார்க்க போறாங்க? கேட்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? பயப்படவே வேண்டாம். உங்க போர்ட்ஃபோலியோவை Behanceல எப்படி யூனிக்கா காமிக்கிறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்க யோசிக்கலாங்க, போர்ட்ஃபோலியோவை ஷோகேஸ் பண்றதுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரீ அண்ட் பெய்ட் வெப்சைட்ஸ் இருந்தாலும் எதுக்காக நான் Behanceஐ சூஸ் பண்ணேன்னு கண்டிப்பா இந்த வீடியோட எண்ட்ல நான் அதுக்கான பதில உங்க கூட ஷேர் பண்றேன். இந்த வீடியோல நம்ம Behance ப்ரொஃபைலை எப்படி செட்டப் பண்றது, அதே மாதிரி ஒர்க்ஸை எப்படி நம்ம அப்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ண ஒர்க்ஸை எப்படி லார்ஜர் ஆடியன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு Behance ஸ்டுடியோஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏபி கரியர் கனெக்ட். அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்க இன்னும் டீடைலா கத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல முதல் செக்மெண்ட் ப்ரொஃபைல் செட்டப் தான். ஸோ இந்த ப்ரொஃபைல் செட்டப்பை பொறுத்த வரைக்குமே நீங்க மைண்ட்ல ஒன்று வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த Behance வெப்சைட் வந்து நம்மளுடைய டிஜிட்டல் பிசினஸ் கார்டு மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பல பேர்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அவங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஒர்க்ஸை, உங்களுடைய ஸ்கில்லை பத்தி அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம இதை கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ப்ரொஃபைலா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா உங்களுடைய ஒர்க்ஸா இருக்கட்டும், நீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், ஓகேங்களா? ப்ரொஃபைல் செட்டப் பண்றதுக்கு முன்னாடி இந்த Behance வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான், கவலையே வேண்டாம். ரொம்பவே பேசிக்கான டீடைல்ஸ் தான். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி நீங்க சைன் அப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கவுண்ட் கிரியேட் ஆகிருங்க. ஸோ அதுக்கப்புறமா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாங்க. ப்ரொஃபைல் செட்டப்ல இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். முதல்ல உங்களுடைய ப்ரொஃபைல் பிக் அண்ட் உங்களுடைய கவர் போட்டோ. ப்ரொஃபைல் பிக்ல உங்களுடைய ஃபேஸ் நல்லா ரெகக்னைஸ் பண்ற மாதிரி சிம்பிள் அண்ட் கிளீனா நீங்க வச்சுக்கோங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோல நீங்க வச்சுக்கலாம். லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 700னா 700x700 பிக்சல்ஸ்ல நீங்க இமேஜஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கவர் போட்டோவோட ஒரு கவர் பேஜ் மாதிரி தான், ஓகேங்களா? ஸோ அதுல நீங்க என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க்கை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரிப்பட்ட இமேஜஸை, நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜஸை நீங்க அந்த இடத்துல வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி அட்ராக்டிவான இமேஜஸை நீங்க வைங்க. அதே மாதிரி கவர் போட்டோவோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3200 into 410 பிக்சல்ஸ்ல நீங்க இமேஜஸ் ரெடி பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொஃபைல் பிக் அண்ட் கவர் போட்டோவை நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணி பெர்ஃபெக்ட் ஆனதை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல் செட்டப்ல ரெண்டாவது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் தி டீடைல்ஸ். ஆமாங்க, உங்களுடைய ஒர்க் டைட்டிலா இருக்கட்டும், இல்லைன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல நீங்க அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டான விஷயங்களை நீங்க அதில் ஆட் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் இப்போ நீங்க ஒரு போட்டோகிராஃபரா இருந்தீங்கன்னா ஒர்க் டைட்டில் உங்களுடைய போட்டோகிராஃபர் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இல்ல மோஷன் கிராஃபிக் டிசைனர்னா மோஷன் கிராஃபிக் டிசைனர்ன்றதை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் டைட்டிலுக்கு அப்புறமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், நீங்க என்னென்ன ஒர்க்ஸ் முன்னாடி பண்ணிருக்கீங்க, லைக் நீங்க ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கலாம், ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்க என்ன ரோல்ல இருந்தீங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட், அது எவ்வளவு நாள் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நீங்க அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல வைக்கலாம். ஸோ அதை பார்க்கும்போதுமே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு ஆட் ஆனா இருக்கும். அடுத்த செக்ஷன் வந்து அபவுட் மை ஸ்கில். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான செக்ஷனுங்க. ஸோ இந்த அபவுட் மை ஸ்கில்ல நீங்க ஆட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்கில் அண்ட் உங்களுடைய பர்சனாலிட்டி அண்ட் உங்களுடைய எக்ஸ்பர்டிஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அடங்க மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனை நல்லா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க முடிவு பண்ணி நீங்க அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலமா உங்களுடைய கிளைண்ட் இல்லைன்னா ஒரு கம்பெனிக்கு உங்களை பத்தி இன்னும் டெப்தா தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஸோ அடுத்த செக்மெண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸை அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல உங்களுடைய பெஸ்டான ஒர்க்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா? அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா கரெக்டான கவர் பிக்சரை நீங்க சூஸ் பண்ணிக்கணும். லைக் யூடியூப் வீடியோக்கு எப்படி தம்ப்நெயில் இம்பார்ட்டனோ அதே மாதிரி இந்த Behanceலயுமே எக்கச்சக்கமான ப்ரொஃபைல்ஸ் வந்துட்டே தான் இருக்கும், லைக் போர்ட்ஃபோலியோஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுல நீங்க எந்த மாதிரி கவர் பிக்கை சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்க ப்ரொஃபைலோட விசிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ கரெக்டான கவர் பிக்கை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததா சூஸ் த ரைட் கேட்டகரி. ஸோ இந்த விஷயத்துல நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு அனிமேஷன் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்றீங்க, பட் தெரியாம வேற ஒரு கேட்டகரி லைக் கிராஃபிக் டிசைனிங் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுடைய கிளைண்ட் இல்லைன்னா உங்களுடைய கம்பெனியை வந்துட்டு நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஏன் அப்படின்னா அந்த கேட்டகரியில அவங்க இருக்க மாட்டாங்க, அதை வந்து அவங்க பார்க்க மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்க அப்லோட் பண்ணும்போது கரெக்டான கேட்டகரியில தான் நம்ம அப்லோட் பண்றோமா அப்படின்றத நீங்க கவனிச்சு பார்க்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. ஸோ இந்த அப்லோடிங்ல கூட ஒரு 2 டிப் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ முதல் டிப் என்னன்னா, ஹை குவாலிட்டியான இமேஜஸை நீங்க அப்லோட் பண்ணணும், ஓகேங்களா?
ஏன் அப்படின்னா இந்த போர்ட்ஃபோலியோ எல்லாமே விஷுவல் சம்பந்தமானது தான். ஓகேங்களா? ஸோ விஷுவல் பொறுத்த வரைக்குமே ஹை குவாலிட்டியான இமேஜஸ் இருக்கும்போது தான் அதில் இருக்கிற ஃபைன் டீடைல்ஸை நம்மளால பார்க்க முடியும், நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபைன் டீடைல்ஸை பார்த்தா தான் உங்களுடைய ஸ்கில்லோட குவாலிட்டியுமே நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும். கரெக்ட்டுங்களா? ஸோ நல்ல ஹை குவாலிட்டியான இமேஜஸ் அண்ட் வீடியோஸை அப்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா டெல் அ ஸ்டோரி. ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அப்படியே அப்லோட் பண்ணாமல் அதில் ஒரு ஸ்டோரி சொன்னீங்க அப்படின்னா நல்ல இம்பாக்ட்ஃபுல்லாக அதே நேரத்தில் நல்ல ப்ரெசென்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு தீமை சூஸ் பண்ணிக்கோங்க. லைக் இப்போ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டோட கலர் தீம் அண்ட் அந்த ப்ராடக்ட்ல யூஸ் பண்ண ஐகான்ஸா இருக்கலாம், இல்ல அதுக்கு ரிலேட்டடான பேக்ரவுண்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு தீமை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அதுல ஒரு ஸ்டோரி சொல்லலாம். ஸ்டோரிங்கும் போது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் நீங்க எப்படி அந்த கான்செப்டை யோசிச்சீங்க, அப்புறமா அதுல என்னெல்லாம் சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க, அந்த சேலஞ்சில இருந்து எப்படி நீங்க ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்தீங்க. ஸோ இப்படி நீங்க அப்லோட் பண்ணும்போது அதை பார்க்குறவங்க அதை படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஃபீல் கிடைக்கும், பார்க்கவும் நல்ல அப்பீலிங்கா இருக்குங்க. லாஸ்ட் இந்த செக்மெண்ட்ல உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து உங்க ஒர்க்குக்கு நல்ல ஒரு டெப்த்தை கொடுக்கும். ஸோ ஆட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஷோகேசிங் த ப்ராசஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிவ் ஜேர்னியை நம்ம அந்த ப்ராஜெக்ட்ல, அதாவது அந்த போர்ட்ஃபோலியோல நம்ம ஆட் பண்ணும்போது இன்னுமே அது டீட்டெயிலாகவும் அதே நேரத்தில் நல்ல டெப்த்தாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய கிரியேட்டிவ் நாலேஜை பற்றி அடுத்தவங்க, அதாவது கிளைண்ட்டோ இல்லை அப்படின்னா அந்த கம்பெனிஸோ அதை புரிஞ்சிக்க அவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுலையுமே நான் ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல தயவு செஞ்சு உங்களோட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஷார்ட்ஸை நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்க. ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, பிஹைண்ட் த சீன்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். வீடியோகிராஃபராக இருந்தாலும் அப்படி தான், பிஹைண்ட் த சீன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு டிசைனராக இருக்கீங்க, லைக் லோகோ டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கெச்சஸ் ஆட் பண்ணலாம். ஒரு மோஷன் கிராஃபிக் டிசைனர் இல்லைன்னா ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரி போர்ட்ஸ், இல்லைன்னா நீங்கள் எப்படி அந்த கான்செப்டை யோசிச்சிங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட் பண்ணலாம். பார்க்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், லைக் நார்மலாக ஒரு பேப்பரில் வரைஞ்சிருப்பீங்க. பட் நீங்கள் அதை இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுடைய கிரியேட்டிவ் திங்கிங்கை ஒரு கம்பெனியோ இல்லைன்னா ஒரு கிளைண்ட்டோ புரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுடைய வேல்யூவும் அவங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஷார்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் எப்படி எவால்வ் ஆச்சு, அதே நேரத்தில் உங்களுடைய கிரியேட்டிவ் ஜேர்னியில் இருக்கிற இன்சைட்ஸையும் உங்களுடைய ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய கிளைண்ட்டோ இல்லை உங்களுடைய ஒரு கம்பெனியோ அதை வந்து பார்த்து புரிஞ்சிக்க, அதாவது உங்களுடைய வேல்யூவை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததா என்கேஜிங் கேஸ் ஸ்டடிஸ் தாங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் இன் ப்ராக்ரஸை நம்ம ஆட் பண்ணோம். பட் இதில் வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான், பட் அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக அதை பற்றி நம்ம பேச போகிறோம். லைக் இப்போ ஒரு லோகோ டிசைன் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க நிறைய லோகோஸை வரைஞ்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷனோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். லைக் எதுக்காக நான் அந்த டிசைனை சூஸ் பண்ணேன், எதுக்காக நான் இந்த கலரை நான் சூஸ் பண்ணேன், எதுக்காக இந்த கேரக்டரை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது உங்களுடைய தியரிட்டிக்கலான நாலேஜையும் உங்களுடைய எக்ஸ்பர்டைஸையுமே ஒரு கிளைண்ட்டோ இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியோ உங்களை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களுக்கு இன்னுமே ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களையும் ஆட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸை மட்டும் ஆட் பண்ணாமல் உங்களுடைய டெக்னிக்கல் சேலஞ்ச் நீங்க எப்படி இதை பண்ணீங்க அப்படின்றதையுமே நீங்க ஆட் பண்ணுங்க. சோ அது இன்னுமே உங்களுக்கு ஒரு இம்பாக்ட கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன் அண்ட் என்கேஜ்மெண்ட் தான். சோ இதுவுமே, அதாவது Behanceமே ஒரு சோஷியல் மீடியா மாதிரி தான். சோ இதுலயுமே நம்ம கொஞ்சம் என்கேஜிங்கா இருக்கிறது நம்மளுடைய ப்ரொஃபைல் விசிபிலிட்டிக்கு ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? இதுலயுமே 2 டிப் இருக்குங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவா இருக்கிறது தான். கமெண்ட்ஸ் வந்த உடனே அதுல ரிப்ளை பண்றது அண்ட் ஃபீட்பேக்ஸ் யாராவது கொடுத்தாங்கன்னா அது எப்படி டெவலப் பண்றது, அவங்க கூட டிஸ்கஸ் பண்றது. சோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பண்ணும்போது உங்களுடைய ஸ்கில்லையுமே நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஓபன் டு ஃபீட்பேக்ன்றதையும் மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு ஒரு அடிஷனலான ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். ஓகேங்களா? சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ. லைக் இப்போ நீங்க வந்து உங்களுடைய செல்ஃப் ப்ரொமோஷனுக்காக மட்டும் Behanceஐ யூஸ் பண்ணாம அந்த கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாரையுமே நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது உங்களுடைய ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, லைக் போட்டோகிராஃபர்ஸ் இல்லைன்னா கிராஃபிக் டிசைனர்ஸ், அனிமேட்டர்ஸ், ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களோட ப்ரொஃபைலை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அவங்கள போய் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். லைக் அவங்கள்ட்ட போய் நீங்கள் பேசுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க கமெண்ட் செக்ஷனில் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது நல்ல ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஃபியூச்சருக்குமே இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டெப்பாக இருக்குங்க. அடுத்த செக்மெண்ட் ப்ரொமோட்டிங் யுவர் போர்ட்ஃபோலியோஸ். நீங்கள் இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்க, ப்ரொஃபைல் செட் பண்ணிட்டீங்க, அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க, எல்லாமே தீம் பேஸ்டாக இருக்குது, ரொம்பவே நீட்டாக ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டீங்க. பட் இன்னுமே உங்களோட ப்ரொஃபைல் நல்ல ஒரு வியூஸ் இல்ல, அப்ரிசியேஷன் நல்லா கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்துல நம்ம தான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோஸை வெளியில எடுத்துட்டு போனோம். லைக் அதுல தான் இந்த 2 டிப்புமே அடங்குதுங்க. சோ இதுல முதல் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோஸை நீங்க சோஷியல் மீடியால ஷேர் பண்ணலாங்க. லைக் இன்ஸ்டாகிராம் இல்ல ட்விட்டர் இல்லைன்னா லிங்க்டின் இந்த மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம்.
ஸோ ஷேர் பண்ணி இதை பற்றி நீங்கள் பேசும்போது கண்டிப்பாக அது மூலமாக ஒரு டிராஃபிக் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதனால உங்களுடைய ப்ரொஃபைலோட விசிபிலிட்டி அதிகமாகும். அதே மாதிரி இந்த விசிபிலிட்டி அதிகமாகறதுனால பிஹேன்ஸ்லையுமே நிறைய பேர் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை பார்க்கவும் பிஹேன்ஸே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை ரெக்கமெண்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? கடைசி டிப் கொலாபரேஷன் நெட்வொர்க்கிங் தாங்க. ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனை கிரியேட் பண்றதுக்கு பிஹேன்ஸ்ல இருக்க நெட்வொர்க்கை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஸோ இது மூலமா உங்களுடைய ஸ்கில்லையும் நீங்க வளர்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சர்க்கிளையுமே நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது மூலமா நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க உங்களுடைய ஃப்ரீலான்சிங்கா இருக்கலாம், இல்ல அப்படின்னா பர்சனல் ப்ராஜெக்ட்ஸ், இல்லைன்னா ஒரு கம்பெனியில நீங்க அப்ளை பண்றதுக்கு இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு நீங்க தாராளமா இந்த பிஹேன்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதாங்க பிஹேன்ஸை நீங்க ப்ராப்பரா உங்களுடைய போர்ட்ஃபோலியோஸ் அப்லோட் பண்றதுக்கான ஸ்டெப். ஸோ இப்போ நான் எதுக்காக இந்த பிஹேன்ஸை சூஸ் பண்ண அப்படின்றத நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்றேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஒர்க்ல ஆப்ரேஷனா ஏதாவது ப்ராஜெக்ட்ஸை நான் எடுத்து பார்க்கறதுக்காக நான் இந்த பிஹேன்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா பிஹேன்ஸை நான் ட்ரெண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா டூல்ஸ் தாங்க. ஸோ இதுல இருக்கிற டூல்ஸ் மூலமா என்னோட பேஜை நான் கஸ்டமைஸ் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. கடைசியா ஈஸி டு ஆக்சஸ் தான். லைக் இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி ஆகணும். நான் வந்து முதல்ல wibly.com தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு தடவை ஒரு அஃபிஷியலான கம்பெனில நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஓப்பன் ஆகல டியூ டு சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ். சைட்ல பிஹேன்ஸை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அது கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. ஸோ அதில் தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இதுலயுமே நிறைய ப்ராசஸ் இருக்கு போல. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல இருப்பாங்க, அவங்களால மற்ற வெப்சைட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட டைம்ல நம்மளுடைய பிஹேன்ஸ்ல நம்ம அப்லோட் பண்ணோம் அப்படின்னா எல்லாராலுமே பார்க்க முடியுமே அப்படின்றது தாட்ல தான் நான் பிஹேன்ஸுக்கு மெயினாக நான் ஜம்ப் பண்ணது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களுடைய இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா எங்களுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம், இல்லைன்னா டிஎம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, அதில் கூட நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாங்க. ஒருவேளை உங்களுக்கு போர்ட்ஃபோலியோனா என்னன்னே தெரியல, எனக்கு அதை பற்றி இன்னும் நான் டீட்டெயிலாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி அனிமேஷன் அண்ட் வீடியோ எடிட்டிங்க இன்னும் டீட்டெயில் அண்ட் டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏவி.